வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பச்சடி. அதுக்கு தேவையான பொருள் வெண்டைக்காய், மஞ்சள்தூள், புளி கரைசல், தக்காளி, எண்ணெய், தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், 2 கடுகு போடணுங்க அதில் அரைக்கிறதுக்கு. இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. இது உப்பு, இவ்வளோதாங்க தேவையான பொருள். அரைச்சிட்டு வரேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் வெண்டைக்காய் போட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக புளி, ஒரு 2 ஸ்பூன் புளி, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்காக. அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வேகட்டுங்க, ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. தேங்காவை ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்ததை ஊற்றி இந்த நேரத்தில் உப்பு போடணுமான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஈஸியான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்குங்க. 10 நிமிஷத்தில் செய்யணும். அன்றைக்கி கொஞ்சம் 10 வெண்டைக்காய் போட்டிருந்தேங்க இந்த அளவுக்கு. இருங்க, இப்போ இறக்கிட்டு இன்னொரு தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகா போட்டுக்கலாங்க. இப்போ வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செய்து பார்த்து இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றிங்க.